கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கோவில் கண்டிப்பாக வர்றது உண்டு. இன்னைக்கு கிருஷ்ணரை வந்து பார்த்தா அவர் பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கினா ரொம்பவே அருளாக இருக்கும். எவ்ரிபடி வில் பி பிளெஸ்ட் டு கெட் ஹிஸ் பிளெஸிங்ஸ் டுடே. அதுவும் டுடே இன்னைக்கு வந்து கிருஷ்ணரோட பிறந்தநாள் வேற. ஸோ கண்டிப்பாக அமோகமாக இருக்கும். கிருஷ்ணர் ஜெயந்தி கிருஷ்ணரை எப்போ வேணாலும் வழங்கலாம். இட் இஸ் நாட் லைக் ஒன்லி ஒன் டே. நம்ம டெய்லி ப்ரேயர்ஸ் பண்ணும்போது கூட கிருஷ்ணர் நம்ம கூடயே தான் இருக்காரு. இன்னைக்குன்னு சொன்னீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்களுக்கெல்லாம் அவங்க நிறைய வேதங்கள் எல்லாம் இருக்கு. இஃப் தே டெல் தட் ஸ்லோகாஸ் லைக் 11 times or 1 or 8 times அவங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார் கிருஷ்ணர். ஸோ அது நிறையவே அனுபவத்திலையும் இருக்கு. அதனால அவர் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்கார், துணையாக தான் இருப்பார். நான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு அவங்கள நான் இன்னைக்கு இந்த வாட்டி இங்கே ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரேன். நான் இங்கே வர்றது உண்டு கோபாலபுரம் கோவிலுக்கு. இங்கே இருக்கிற அலங்காரம் கிருஷ்ணர் எல்லாம் பார்த்தா ஒரு தனி வைபே இங்கே இருக்குது. அதனால சரி அவங்களுக்கு நான் இந்த வாட்டி அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இல்லைங்க, இதை ஃபர்ஸ்ட் டைம். முன்னாடி இஸ்கான் போயிட்டு இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் டைம் தெரியல. இதை எவ்வளோ நல்லா டெம்பிள் இருக்கு பக்கத்தில். ஸோ நல்ல அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, ட்ரஸ்ட் நல்லா டேக்கன் கேர் ஆஃப் எவ்ரி திங். So I'm so happy. So in home also we are kind of arranging him in new dress. இது எப்படி மாதிரிங்க, நல்லா எப்படி மாதிரி இதுக்கு. ஆமாங்க, கோயிலுக்கு அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் ஹோம் ஸ்டெச்சு மாதிரி பூஜா அவ்வளோதான். இது வந்து ஸ்மார்த்தர்களின் கோயில். அதனால இந்த கோயிலில் கிருஷ்ணர் பிறப்பதற்கு முன்பே கொண்டாடப்படுகிறது. வைஷ்ணவ கோயில்களில் கிருஷ்ணர் பிறந்த பிறகு கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. இந்த கோயில் 90 வருடங்களுக்கு மேல் பழமையானது. இந்த கோயிலில் கிருஷ்ணருக்கு விமர்சையாக அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும். மற்றும் இந்த டிவி வாயிலாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணுகோபால சுவாமியின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். இந்த கிருஷ்ணர் பேர் வந்து விசா கிருஷ்ணன் பேர். யார் யாருக்கெல்லாம் விசா கிடைக்கலோ அவங்க பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து இங்க பகவான் பாதத்தில் வச்சு எடுத்துன்னு போனாக்க எல்லாருக்கும் விசா கிடைக்குது. இந்த இன்னி வரைக்கும் அது பரிபூர்ணம் நடந்திருக்கு. நம்ம கோபால வேணுகோபாலசுவாமி கோயிலில் இங்கே இருக்க இந்த கோபாலபுரம் ஹிந்து ரிலீஜியஸ் சொசைட்டி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பக்தருக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் பார்த்து பிரமாதம் பண்ணி இது வரைக்கும் எல்லாம் பண்ணியிருக்கோம். பகவான் அருளில் அடுத்தது கும்பாபிஷேகம் வரப்போகிறது. நீங்கள் எல்லாரும் வந்து பகவானை சேவிச்சு அவரோட பரிபூர்ண அருள் கேட்டுக்கொள்ளும். எல்லா பிறந்த நாளையும் நம்ம எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறோமோ அது மாதிரி இதை வந்து இந்த கிருஷ்ணர் பிறந்த நாள்னு வந்து இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால இது வந்து ரொம்ப 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 சிறப்பான நாள். அதுதான் மெயினாக வந்து இது கிருஷ்ணருடைய பிறந்த நாள். அதுக்கு தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த கோபாலபுரம் கிருஷ்ணர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டிஸ்லாம் இங்கே இருக்காங்கன்னு. அவங்களெல்லாம் வரும்போது ரொம்ப சாதாரணமாக வந்தாங்க, இன்னைக்கு உலகப்போடு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த கோயிலில் ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த கோவில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.